323 கொள்கலங்களை பற்றி பரவலாக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது. அதை குறித்த பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. தற்பொழுது மீண்டும் அந்த 323 கொள்கலன்களை மையப்படுத்தி சுங்க அலுவலகத்தில் ஏய்ப்பு செய்துதான் அந்த 323 கொள்கலங்களில் இருந்த பொருட்கள் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த 323 கொள்கலன்கள் எப்படி இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது என்பதை குறித்து ஆராய்ந்து உண்மை நிலையை கண்டுபிடிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒரு 4 உறுப்பினர்களை நியமித்திருக்கின்றார்கள். 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விசாரணையை அவர்கள் முன்னெடுத்து அதற்கான களங்களை அவர்கள் கண்டுபிடித்து தெரிவிப்பார்கள் என்பது பதிவு. இந்த காணொளியில் இந்த 323 கொள்கலன்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த 4 உறுப்பினர்கள் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதில் உண்மை நிலையை கண்டுபிடித்து அவர்கள் எப்படி கொண்டு வரப்போகிறார்கள் போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு பிரச்சனையை கிளப்புகின்றார். இது எப்படியும் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நடந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் கிளப்புகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட கருத்து ஒன்றுதான். நான் இந்த பிரச்சனையை இங்கு எடுத்து வைக்கப் போகிறேன். இதில் உண்மை எது பொய் எது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனையை நான் எடுத்து வைக்கிறேன் என்கின்ற காரணத்தினால் என் மீது தோட்டாக்கள் சுடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது என்னை கொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் அச்சப்படவில்லை, அதற்காக நான் பயந்து விடவில்லை. உண்மை நிலை அறிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதற்கான தகவல்கள் எனக்கு தெரிய வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில்தான் இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன் என்று இந்த 323 கொள்கலன்கள் எப்படி அந்த சுங்க அதிகாரிகளுடைய விசாரணை களத்தை தாண்டி உள்ளே வந்தது என்கின்ற விளக்கம் வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் நாடாளுமன்றத்தில் பதிவிட்டார். அதன் பின்பு இந்த விடயங்கள் வெளியே பேசுபடு பொருளாக மாறுகிறது. பேசுபடு பொருளாக மாறியவுடன் அரசுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. எப்பொழுதுமே அரசுக்கு சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை வேறொரு திசையில் திருப்புவதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். இது எந்த அரசியல்வாதியும் செய்யக்கூடிய ஒன்றுதான். அப்படித்தான் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குகிறது. எனவே இதை திசை திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் எடுத்த களம்தான் வைத்தியர் அர்ஜுனா மீது புலனாய்வுத்துறையிலிருந்து விசாரணை என்கின்ற ஒரு களத்தை எடுத்தார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு புலனாய்வுத்துறையிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை வெளியே நாடாளுமன்றத்தில் பேசிய விடயத்தை வெளியே சொன்ன காரணத்தினால் உங்கள் மீது விசாரணை என்கின்ற கோணத்தில் அந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. வைத்தியர் அர்ஜுனா சொன்னார், நான் அதை நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு நான் எங்குமே பேசவில்லையே என்று. ஆனால் ஊடகங்களில் அந்த செய்தி வந்துவிட்டது, எனவே அது உங்களால் தான் வந்தது என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவை விசாரணைக்கு அழைக்கிறார். வைத்தியர் அர்ஜுனா விசாரணைக்கு போய் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டு வருகிறார். இந்த வைத்தியர் அர்ஜுனாவை அழைத்திருக்கிறோம் என்கின்ற விடயம் பரபரப்பு செய்தியாக ஊடகங்களில் பேசப்பட்டது. புலனாய்வுத்துறை வைத்தியர் அர்ஜுனாவை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக அது அமைதி நிலையை அடைந்துவிட்டது. ஆனால் அவ்வப்போது எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் அரசு சார்பில் எந்த தெளிவான விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்கப்பட்ட பொழுதும் அரசு அமைதியாகத்தான் இருந்தது என்பதுதான் நிஜம். ஆனால் ஒரு கட்டத்தில் அரசு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டு வருகிறது. எனவே இந்த 353 கொள்கலன்களும் குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாம் இல்லை, இந்தந்த பொருட்களை மையப்படுத்தி தான் இருந்தது, அதை நாங்கள் சுங்க அதிகாரிகளிடம் சரியான ஆதாரங்களை காட்டிதான் உள்ளே கொண்டு வந்தோம் என்ற செய்தியை எடுத்து வைத்தார்கள். எனவே இந்த விடயங்கள் பரபரப்பில்லாமல் ஒரு அமைதியான நிலையை எட்டியது. இந்த சூழலில் சஜித் பிரேமதாச அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவருக்கு பேசுவதற்கான ஒரு களம் கிடைக்கின்ற பொழுது இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்து அரசிடம் கேள்விகளை கேட்கிறார். அதற்கான விளக்கங்கள் அரசிடம் இல்லை. தற்பொழுது எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள்
இந்த கொள்கலன்களை மையப்படுத்திய ஒரு தேடலை எடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன, எப்படி அது இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது, அது யார் கையில் இருந்த கொள்கலன்கள், அதை உள்ளே கொண்டு வந்ததுடைய செயல்பாடுகள் என்ன, அது இலங்கை ஆட்சியாளர்கள் அதை எப்படி தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டார்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி ஆய்வு செய்வதற்கான ஒரு களத்தை எதிர்க்கட்சிகள் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முடிவுகளை எடுக்கிறார்கள். அந்த முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் ஒரு குழு அமைப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். இந்த திட்டமிடுதலை இப்பொழுது நிறைவேற்றி அதை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதில் 4 பேர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஒருவர் அஜித் பி பெரேரா என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், அதன் பின்பு ரகுமான் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், தயாசிறி ஜெயசேகரா என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சாணக்கியன் அவர்கள் என்ற 4 பேரையும் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பேரோடு எதிர்க்கட்சி தலைவர் அதற்கான ஒப்புதலை அளித்து நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் இந்த 4 பேரும் முனைப்புடன் இறங்கி அந்த 323 கொள்கலன்கள் எப்படி இலங்கைக்குள் வந்தது என்பதை கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை வெளியே சொல்லி மக்கள் மன்றத்தில் அதற்கான ஒரு உண்மை நிலை தெரிவதற்கான களத்தை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைதான் பரவலாக பேசப்படுகின்றன. ஆனால் இதுபோல பல நாடாளுமன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல பிரச்சனைகள் இதுபோல பேசப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. எனவே இதுவும் அதுபோன்ற ஒரு நிலையை எட்டும் என்கின்ற ஒரு கருத்தும் விமர்சனமாக வருகிறது என்பதையும் நாம் புறந்தள்ள முடியாது. ஆனால் இங்கு இதை வைத்து ஒரு அரசியல் எப்படி செய்ய முடியும்? இதுதான் இங்கு பிரதான களம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெள்ளந்தரியாக தன் மனதிலே இருந்த ஒரு பெரிய விடயத்தை அவர் கேள்வியாக கேட்டுவிட்டார். அதற்கான ஆதாரங்களோடு அவர் கேள்வியை வைத்து விட்டார். அந்த கேள்விக்கான விளக்கங்களை சொல்ல வேண்டிய ஆட்சியாளர்கள் ஒரு குளறுபடியான நிலையில் அவர்கள் அதற்கான பதிலை சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார்கள். தற்பொழுது அது மீண்டும் பேசுபடு பொருளாக வந்திருக்கின்றன. அப்படி என்றால் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியது. ஒருவேளை அதிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் மிக விலையுயர்ந்த பொருட்களாக இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. ஆனால் அரசு என்ன கோணத்தில் அதை கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற விளக்கங்கள் நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் இதனை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் லாபியை அவர்கள் கட்டியமைக்க முனைப்பு காட்டுகிறார்கள் என்பதாக கணிக்கலாமா, அல்லது உண்மையிலே மக்கள் நிலையை நிறைவேற்றுவதற்கான களத்தோடு இவர்களுடைய பயணம் அமைந்திருக்கிறது என்கின்ற கோணத்தில் இதை பார்க்கலாமா? இந்த 2 கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. என்னை பொறுத்தமட்டில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற வரை இந்த 323 கொள்கலன்களை பற்றிய கருத்துகள் பேசுபடு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் முடிவு எட்டாது என்பதாகத்தான் நாம் உணர முடிகின்றது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மற்ற விடயங்கள் சார்ந்தவைகளெல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் இந்த ஆய்வுகளை மையப்படுத்தி நம்மால் எடுத்து வைக்க முடியும். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.